டாக்டர் பி. சிவபிரகாசம், நுகர்வோர் பாதுகாப்பு. இன்றைக்கு சீரியல் நம்பர் 75. ஆசிரியைக்கு கழிப்பறை சாவி கொடுக்க மறுத்த பெட்ரோல் பங்க் உரிமையாளருக்கு ரூபாய் 1.65 லட்சம் அபராதம். நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. நள்ளிரவு நேரத்தில் பள்ளி ஆசிரியைக்கு கழிப்பறை செல்ல சாவி கொடுக்காததால் பெட்ரோல் பங்க் உரிமையாளருக்கு ரூபாய் 1.65 லட்சம் அபராதம் விதித்து பத்தனந்திட்டம் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் பத்தனந்திட்டா மாவட்டம் ஏலம்குளம் பகுதியைச் சேர்ந்த இவர் ஜெயக்குமாரி. இவர் அப்பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். கடந்த வருடம் இவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் காரில் காசர்கோட்டிலிருந்து பத்தனந்திட்டாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் நள்ளிரவு 12 மணி அளவில் கோழிக்கோடு அருகேயுள்ள பகுதியில் ஒரு பங்கில் பெட்ரோல் நிரப்புவதற்காக இவர்கள் காரை நிறுத்தினர். அப்போது ஜெயக்குமாரி அங்குள்ள கழிப்பறைக்கு சென்றார். ஆனால் அது பூட்டப்பட்டிருந்தது. அங்கிருந்த பணியாளரிடம் கழிப்பறைக்கான சாவி கேட்டபோது மேனேஜரின் அனுமதி இல்லாமல் சாவியை தர முடியாது என்று அவர் கூறியுள்ளார். தனக்கு மிகவும் அவசரம் என்று கூறியும் அந்த பணியாளர் சாவியை கொடுக்க மறுத்துவிட்டார். இதையடுத்து ஜெயக்குமாரியை பயோனி போலீஸுக்கு போன் செய்து விவரத்தை கூறினார். போலீசார் விரைந்து சென்று கழிப்பறையின் பூட்டை உடைத்தனர். இதன் பிறகு ஜெயக்குமாரி கழிப்பறைக்கு சென்றார். இது தொடர்பாக ஜெயக்குமாரி பின்னர் பத்தனந்திட்டா மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் பெட்ரோல் பங்குக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நுகர்வோர் நீதிமன்றம் அஸ்டேடுக்கு 1.50 லட்சம் மற்றும் நீதிமன்ற செலவு ரூபாய் 15,000 என மொத்தம் 1.65 லட்சம் வழங்க பெட்ரோல் பங்க் உரிமையாளர் பாத்திமாவுக்கு உத்தரவிட்டது. பெட்ரோல் பங்குக்கு அனுமதி அளிக்கும் போதே வாடிக்கையாளர்களுக்கு கழிப்பறை வசதி ஏற்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனை உள்ளது. ஆனால் இதை மீறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. வணக்கம்.